அதுல சரத்பவார் ஒரு பாம்பை போட்டிருக்காரு, அது பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக 2 நபர்கள் என்னை சந்தித்தார்கள். உங்களுக்கு நாங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு 160 சீட்டு கொடுத்துடுறோம், மாத்தி கொடுத்துடுறோம். 288 தொகுதி இருக்குது மகாராஷ்டிரா சட்டசபையில, 160 உங்களுக்கு தந்துடுறோம். அந்த நபர்களை நான் ராகுல் காந்தியிடம் அனுப்பித்தேன். அவர்கள் 2 நபர்கள் ராகுல் காந்தியை போய் சந்தித்தார்கள். பிறகு நாங்கள் முடிவு செய்தோம், இல்ல இல்ல நம்ம தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருவோமே அப்படின்னு. அப்ப இந்த 2 நபர்கள் யாருன்னு சரத்பவார் சொல்ல மாட்டேங்கிறார். இல்ல இல்ல எனக்கு தெரியாது, அவங்க மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களான்னு பத்திரிகைக்கு தெரியாதுங்கிறார். இப்ப இந்த 2 மர்ம நபர்கள் கதை வந்துருச்சு. அப்ப இந்த 2 மர்ம நபர்கள் ராகுல் காந்தியிடம் என்ன சொன்னார்கள்? யார் இந்த மர்ம நபர்கள்? யாரு ஓட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியும் சொன்னாங்க? அப்ப அவங்க பிஜேபி ஆளா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வெற்றி வாங்கி தரணும்னு நினைக்கிறவங்க பிஜேபி சைடா இருக்காது. அப்ப யார் அவர்கள்? ஹூ ஆர் த மிடில் மேன்? தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டை மாத்தி தரேன்னு சொல்றது யார்? அந்த மர்ம நபர்களோட செயலை எலெக்ஷன் கமிஷன் கட் பண்ணிருத்தனால ராகுல் காந்தி கோவமா? இதற்கிடையே சஞ்சய் ரவுத் இருக்கார் பாருங்க, நம்ம உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர், அவர் சொல்றாரு, இல்ல இந்த 2 நபர் மர்ம நபர் எங்க கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே சந்தித்தார். அப்போ மகா விகாஸ் அகாடி நவம்பர் 24க்கு முன்பாக எப்ப மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நடந்துச்சோ அதுக்கு முன்பாக இந்த பெரு 3 தலைவரை பார்த்து என்ன ஃபார்முலா வைத்தார்கள்? அவர் 2 பேர்கள் யார்? சரத்பவார் கேட்டா சொல்றது, எனக்கு நம்பர் இல்ல, ஒண்ணு இல்ல, அவங்கள எனக்கு யாருன்னு தெரியல. யாரு தெரியதால எப்படி பெரிய தலைவர் பார்க்க முடியும்?